ஹாய் ஆல், வெல்கம் டு ஷான் ஷப்போஸ் இங்கிலீஷ் பயிலகம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான 75 இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ்குள்ளே போகலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? நான் நன்றாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஐ எம் ஃபைன். ஐ எம் ஃபைன். உங்கள் பெயர் என்ன? உங்கள் பேர் என்ன? இதை எப்படி சொல்லுவோம்? What is your name? What is your name? Next, என் பெயர் குமார். என் பேர் குமார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? My name is குமார். My name is குமார். பரவாயில்லை. பரவாயில்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. என்னை மன்னிக்கவும். என்னை மன்னிச்சிடுங்க. ஐம் சாரி. ஐம் சாரி. மிகவும் நன்றி. மிகவும் நன்றி. இதை எப்படி சொல்லணும்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு புரிகிறது. எனக்கு புரியுது. இதை எப்படி சொல்லுவோம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. எனக்கு புரியலை. இதை எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நீங்கள் எங்கே போகிறீங்க? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? நான் வீட்டிற்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். இதை எப்படி சொல்லுவோம்? ஐ எம் கோயிங் ஹோம். ஐ எம் கோயிங் ஹோம். இது என்ன? இது என்ன? இது எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? இது ஒரு புத்தகம். இது ஒரு புத்தகம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? திஸ் இஸ் அ புக். திஸ் இஸ் அ புக். எனக்கு தண்ணீர் வேண்டும். இதை எப்படி சொல்லணும்? ஐ நீட் வாட்டர். ஐ நீட் வாட்டர். எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்குது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், பிறகு பார்க்கலாம். பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? see you later. see you later. போய் வருகிறேன். போயிட்டு வரேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? குட் பை. குட் பை. தயவு செய்து உள்ளே வாருங்கள். தயவு செஞ்சு உள்ளே வாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளீஸ் கமன். ப்ளீஸ் கமன். உட்காருங்கள். உட்காருங்க. இதை எப்படி சொல்லுவோம்? sit down. sit down. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேணும்? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? வாட் would you like? வாட் would you like? எனக்கு கொஞ்சம் காஃபி வேண்டும். எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும். ஐ வாண்ட் சம் காஃபி. ஐ வாண்ட் சம் காஃபி. எனக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். எனக்கு புத்தகம் படிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ லைக் டு ரீட் புக்ஸ். ஐ லைக் டு ரீட் புக்ஸ். நெக்ஸ்ட், மழை பெய்கிறது. மழை பெய்யுது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங். நேராக செல்லுங்கள். நேராக போங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? கோ ஸ்ட்ரைட். கோ ஸ்ட்ரைட். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி கேட்கணும்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நான் வேலை செய்கிறேன். நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஒர்க்கிங். ஐ எம் ஒர்க்கிங். மணி என்ன? மணி என்ன ஆகுது அப்படிங்கிறத எப்படி கேட்கணும்? வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? மணி 5. மணி 5 ஆகுது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் 5 o'clock. இட் இஸ் 5 o'clock. வானிலை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத எப்படி கேட்போம்? ஹவ் இஸ் த வெதர்? ஹவ் இஸ் த வெதர்? இன்று வெயிலாக இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குன்றதை எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் சன்னி டுடே. இட் இஸ் சன்னி டுடே. கடை எங்கே இருக்கிறது? கடை எங்கே இருக்கு அப்படிங்கிற எப்படி கேட்கணும்? வேர் இஸ் த ஷாப்? வேர் இஸ் த ஷாப்? இடதுபுறம் திரும்பவும். இடது பக்கம் திரும்புங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா டேர்ன் லெஃப்ட். டேர்ன் லெஃப்ட். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஹெல்ப் மீ ப்ளீஸ். ஹெல்ப் மீ ப்ளீஸ். இல்லை ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லலாம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் வழி தவறிவிட்டேன். நான் வழி தவறிட்டேன். நான் தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் லாஸ்ட். ஐ எம் லாஸ்ட். மெதுவாக பேசுங்கள். மெதுவாக பேசுங்க அப்படிங்கிறது சொல்லணும். ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. பார்த்து கொள்ளுங்கள். பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? டேக் கேர். டேக் கேர். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. அதை மீண்டும் சொல்ல முடியுமா? அதை மீண்டும் சொல்ல முடியுமா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? கேன் யூ ரிப்பீட் தட்? கேன் யூ ரிப்பீட் தட்? நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். இதை எப்படி சொல்லணும்? ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஐ எம் ஃப்ரம் இந்தியா. நான் சோர்வாக இருக்கிறேன். இதை எப்படி சொல்லணும்னா ஐ எம் டயர்ட். ஐ எம் டயர்ட். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னா நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. நெக்ஸ்ட், நாங்கள் விளையாடுகிறோம். நாங்கள் விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? வி ஆர் பிளேயிங். வி ஆர் பிளேயிங். இங்கே வாருங்கள். இங்கே வாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? கம் ஹியர். கம் ஹியர். ஒரு நிமிடம் காத்திருக்கவும். ஒரு நிமிஷம் காத்துருங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? வெயிட் அ மோமெண்ட். வெயிட் அ மோமெண்ட். கதவை திறக்கவும். கதவை திறங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர். கதவை மூடவும். கதவை மூடுங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? க்ளோஸ் த டோர். க்ளோஸ் த டோர். பிறகு சந்திப்போம். பிறகு சந்திப்போம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்னா see you later. see you later. தயவு செய்து மெதுவாக பேசுங்கள். தயவு செஞ்சு மெதுவாக பேசுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. என்ன நேரம்? நேரம் என்ன அப்படிங்கிறத என்ன கேட்கணும்? வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? நெக்ஸ்ட்டு, நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். நான் தயாராகிட்ருக்கேன். இதை எப்படி சொல்லுவோம்னா ஐ எம் கெட்டிங் ரெடி. ஐ எம் கெட்டிங் ரெடி. நீ தயாராகி விட்டாயா? நீ தயாராயிட்டியா அப்படிங்கிறத எப்படி கேட்போம்? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சீக்கிரம் தயாராகு. சீக்கிரம் தயாராகு. இது எப்படி சொல்லணும்? கெட் ரெடி குவிக்லி. கெட் ரெடி குவிக்லி. எனக்கு ஒரு பென்சில் கொடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? கிவ் மீ எ பென்சில். கிவ் மீ எ பென்சில். நெக்ஸ்ட்டு, நான் வீட்டு பாடம் செய்கிறேன். நான் வீட்டு பாடம் செஞ்சிட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ எம் டூயிங் ஹோம்ஒர்க். ஐ எம் டூயிங் ஹோம்ஒர்க். நான் பள்ளியில் படிக்கிறேன். நான் பள்ளியில் படிக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ எம் ஸ்டடியிங் இன் ஸ்கூல். ஐ எம் ஸ்டடியிங் இன் ஸ்கூல். எனக்கு என் குடும்பத்தை பிடிக்கும். எனக்கு என் குடும்பத்தை பிடிக்கும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ லவ் மை ஃபேமிலி. ஐ லவ் மை ஃபேமிலி. எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்குது. இது எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. உணவு மிகவும் சுவையாக உள்ளது. உணவு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? த ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. த ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. கவனமாக கேளுங்கள். கவனமாக கேளுங்க. இதை எப்படி சொல்லுவோம்? லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. உன் புத்தகத்தை திற. இதை எப்படி சொல்லணும்? ஓப்பன் யுவர் புக். ஓப்பன் யுவர் புக். வெளியே மழை பெய்கிறது. வெளியே மழை பெய்யுது. இதை எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைடு. இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைடு. இன்று வெயிலாக உள்ளது. இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது. இது எப்படி சொல்லுவோம்? டுடே இஸ் அ சன்னி டே. டுடே இஸ் அ சன்னி டே. தூங்க வேண்டிய நேரம். தூங்குற நேரம் ஆயிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? டைம் டு கோ டு ஸ்லீப். டைம் டு கோ டு ஸ்லீப். இது ஒரு அழகான நாள். இன்னைக்கு ஒரு அழகான நாள். இது எப்படி சொல்லணும்? இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. கவலைப்படாதே. கவலைப்படாத. இதை எப்படி சொல்லணும்? டோன்ட் வரி. டோன்ட் வரி. நாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம். இதை எப்படி சொல்லுவோம்? லெட்ஸ் பிளே அ கேம். லெட்ஸ் பிளே அ கேம். எனக்கு படம் வரைய பிடிக்கும். எனக்கு படம் வரைய பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ லைக் டு ட்ரா பிக்சர்ஸ். ஐ லைக் டு ட்ரா பிக்சர்ஸ். அவன் மிகவும் வேகமாக ஓடுகிறான். அவன் மிகவும் வேகமாக ஓடுறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். என் பை எங்கே? என் பை எங்கே அப்படிங்கிறத எப்படி கேட்போம்? வேர் இஸ் மை பேக். வேர் இஸ் மை பேக். சீக்கிரம் எழுந்துரு. சீக்கிரமாக எந்திரி அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? வேக்கப் இயர்லி. வேக்கப் இயர்லி. உன் கைகளை கழுவு. உன் கைகளை கழுவு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். உண்மையை பேசு. உண்மையை பேசு. ஸ்பீக் த ட்ரூத். ஸ்பீக் த ட்ரூத்.
இது என் வீடு, இது என் வீடு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? திஸ் இஸ் மை ஹோம், திஸ் இஸ் மை ஹோம். கடை திறந்திருக்கிறது, கடை திறந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? த ஷாப் இஸ் ஓப்பன், த ஷாப் இஸ் ஓப்பன். மெதுவாக நட, மெல்லமாக நட அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? வாக் ஸ்லோலி, வாக் ஸ்லோலி. ஓகே, இதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 75 சென்டென்ஸ் வீடியோ இதோட முடிஞ்சு. இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.